வணக்கம் விவஸ், வெல்கம் பேக். ஜனநாயகன் ஃபைனலி ஜனநாயகன்னா த த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜனநாயகன் படம் சிஎம் விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தேட்டருக்கு போனேன். ஆக்சுவலாக நான் அந்த படத்தோடைய லீக் பிரிண்ட் வச்சிருந்தேன். ஏன்னா அது என்னதான் டிஃப்ரென்ஸ் இருக்கு, அந்த லீக் பிரிண்ட்டுக்கும் தேட்டரில் ரிலீஸ் பண்ணது ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனா டிஃபரன்ஸ் இருந்தாலும் அது ரொம்ப இம்பேக்ட் கொடுக்கல. லீக்கடு பிரிண்டா இருந்தாலும் சரி, அந்த என்ன சொல்றது தேட்டர்கள் விஷயம் இருந்தாலும் சரி, சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க தவிர, ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த மெயின் கான்செப்ட் படம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. படம் ஆக்சுவலா எனக்கு ஒரு மூவி ரிவ்யூவரா எனக்கு சுத்தமா படம் ஒர்க் அவுட் ஆகல. எங்கெங்க ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, அனிருத் எங்கெங்கேயோ பிஜிஎம் ஸ்கோர் பண்றாரு. அனிருத் மியூசிக்கு அந்த சாங் வரும்போது அந்த இடத்துல மட்டும் ஸ்கோர் ஆயிட்டு படம். ஃபைட் சீன் சுத்தமா நல்லா இல்லை. சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த ஃபைட் சீன் சுத்தமா பிடிக்கல. கடன் சொல்ல போனா என்ன, இதுதான் விஜய் அரசியல் வந்துட்டாரு. ஸோ அரசியல் இருந்து என்னென்ன கத்துலியம் பண்ணவங்களோ அவங்கள பற்றின கதை. அதாவது சொல்ல போனா படம் ஃபுல்லா அரசியல் தான் இருக்கு. பேர்ல இருந்து எல்லா இடத்துலயுமே சினிமாட்டோகிராஃபில இருந்து கூட அரசியல் தான் இருக்கு. ஸோ இந்த படத்துல அரசியல் தான் படமே. படம் தான் அரசியல், ஃபுல்லா அரசியல் தான் படம். ஸோ அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது, ஃபுல்லா அரசியல் தான் படம். கடன் பார்த்தா ஹீரோக்கு பாஸ்ட் இருக்கும். அந்த பாஸ்ட்டுக்கு திரும்பவும் அந்த பிரச்சனை வரும்போது திரும்பவும் போயிட்டு அதே மாதிரி, அதாவது பாஸ்ட்ல ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை எப்படியோ கடந்து வந்துடுவாரு. இருந்தாலும் தேடி வரும் பிரச்சனை வந்து அதை எப்படி சொல்யூஷன் பண்றாரு. அதே மாதிரி நான் பொண்ணு மாதிரி பார்க்க இவன் மமிதா பஜுவை எப்படி அவங்க அப்பா கணவன் சொல்லிட்டு எப்படி மிலிட்டரி சேர்க்க ஆசைப்பட்டாரு, எப்படி நம்ம மிலிட்டரி சேருது. இதுதான் மெயின் கான்செப்ட். படத்தோடைய கதை ஓகே, நான் நல்லாவே சொல்ல முடியாது. கதை கான்செப்ட்ல ஓகே, ஆனால் ஸ்க்ரீன் பிளே அமைச்ச விடம் ரொம்ப வஸ்து. ஏன்னா படம் எடுத்துட்டு 3 மணி நேரம் இந்த படம் போகுது. ஆனால் 3 மணி நேரம் படத்துக்கு இந்த கதை படத்துல கான்செப்ட் எதுவும் கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெசிபிமா எதுவும் கிடையாது. ஃபைட்டை வைக்கிறாங்க, ஆனால் இந்த ஃபைட்டு எங்கேயுமே எனக்கு ஒரு சினிமாட்டோக ஒரு கொரியோகிராஃபி அந்த அளவுக்கு கிடையாது. ஃபைட்ஸ் என்ன வரான் அடிக்கிறான், மியூசிக்கை மட்டும் போகிறாங்க, அது மட்டும்தான் இருக்கு. அந்த மியூசிக் கேட்கறது நல்லா இருக்குது அனிருத்துது. ஆனால் அந்த மியூசிக்கும் ஃபைட்டும் கனெக்டே ஆகலை. இன்னொரு மெயின் கான்செப்ட் சொல்ல போனால், இந்த படத்தில் வைலன்ஸ், அந்த வில்லனை காட்டும் போது எதுக்குதான் அவ்வளோ வைலன்ஸாக காட்டுங்க, தேவையில்லாத. நீங்க காட்டுறது நல்லா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா சுத்தமா நல்லாவே இல்லை வயலன்ஸ். சீசன் சொல்றேன், வெட்டுறது குத்துறது ரத்தம் தெரிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நல்ல இந்த என்ன சொல்றது ஜான்விக் மாதிரியோ டெட்புல் மாதிரியோ நல்லா இருந்தா ஓகே. நல்லாவே இல்லை, சீரியஸா நல்லா இல்லை. என்ன ப்ரோ வயலன்ஸ் இருந்தா தானே கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா, வயலன்ஸ் இருந்தால் ரியலிஸ்டிக்காக கரெக்டாக தான், ஆனா நல்லா இருக்கணுமே. பாக்குறேன் அந்த ஒரு மேக்கிங்ன்றதே ஒரு மாதிரி என்ன சொல்றது லோ குவாலிட்டியா இருக்கு. மேக்கிங்கும் அந்த அளவுக்கு பிடிக்கல சுத்தமா. அந்த மேக்கிங் ஸ்டைல் சுத்தமா பிடிக்கல, அந்த சினிமாட்டோகிராஃபி சுத்தமா பிடிக்கல, ஃபைட்டிங் ஸ்டைலும் ரொம்ப சுத்தமா, அந்த ஃபைட்டிங் கொரியோகிராஃபி சுத்தமா பிடிக்கல. பத்தாவதுக்கு ஓவர் ரத்தம், ஓவர் வயலன்ஸ், ஓவர் வன்முறை. இந்த ஏ பிளஸ் இதுக்கு எதுக்குதான் கொடுத்தா இப்பதான் புரியுது. அந்த அளவுக்கு ஏ பிளஸ் தான் இருக்கு படம். இருந்தாலும் அந்த ஏ பிளஸ் இந்த படத்துக்கு உதவலை. நெகட்டிவ்ஸ் தான்ப்பா. ஸ்டோரி நல்லா இருந்தாலும் அதுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே சரியா இன்னும் ஃபார்முக்கு வரல. இன்னும் ஸ்க்ரீன் பிளே சரியா வரல. சாங்ஸ் ஓகே நல்லா இருக்கு, அனிருத் பிஜிஎம் நல்லா இருக்கு. ஃபைட் சீன் சுத்தமா எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கேட்ச் ஆகலை. அதுவும் நாம ஃபைட் கேட்ச் ஆகலை. ஆனா இங்கங்க இந்த ரோபோட்டை வச்சுலாம் ஃபைட் பண்றாங்க, அதெல்லாம் சுத்தமா ஏற்றுக்க முடியல. பார்க்கறது நல்லா இல்லை. என்னதான் சிஎம் சார் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டே இருந்தாலும், அவர் ஃபேன் பேஸ் இருந்தாலும், அவர் தலைவர் கெத்தாரா தேட்டரில் பார்க்கணும், மாசா பார்க்கணும் அப்படி இருந்தாலும் நான் அப்படிதான் போனேன். சரி மாசா வச்சு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஜெயிலர் பார்க்கல, அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். அவர் மாசா போட்டா போடும், ஃபைட் சின்ன பார்க்கலாம்னு நினச்சாலும் அந்த மாசின்ஸ் எல்லாம் ரசிக்கும்படி இருக்கணும், அது கூட கிடையாது. மாசின்ஸை பார்க்குறேன், டே சத்தியமா சொல்ல உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு எனக்கு. சத்தியமா 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன். நான் ஆக்சுவலா விஜய் கொத்தன்னு சொல்லலை, நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் ஏறி மிதிக்காதீங்கன்னா வந்து, நான் ஆக்சுவலா மூவி ரிவ்யூரா
அந்த படத்தை படமா பார்த்தேன். நீங்க அரசியல் சொல்லுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா ஒரு படமா எனக்கு அது கனெக்ட் ஆகணும், அவ்வளவுதான். நான் பார்க்குறேன், எனக்கு என்ஜாய்மெண்ட் ஆகணும், என்ஜாயபுள் ஆகணும், நான் பார்த்து ரசிக்கணும். ஆனா எனக்கு ரசிக்க முடியல. ஃபைட்ஸும் பிடிக்கல. அப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளே சுத்தமா நல்லா இல்லை. அதாவது பத்தாவதுக்கு ஓவர் வயலன்ஸ் வேற. இந்த அனிருத்த பிஜி ஸ்கோர் பண்ணிச்சு. ஆனா ஃபைட்ஸ் இல்ல. அந்த அனிருத் பிஜி ஸ்கோர் பண்ணாலும் இந்த ஃபைட்ஸ் ரொம்ப நேரம் பார்க்க முடியல. ரொம்ப போர் அடிக்குது. ஆகும்போது படம் ஃபுல்லா ரொம்ப சுத்தமா சொல்ல ரொம்ப போர்டா அடிக்குது. எங்க தேவை இன்ட்ரெஸ்டா போகுது. விஜய் விஜய் சாருடைய பாஸ்ட பத்தி, அந்த பாஸ்ட ஒன்று இருக்கும், கடந்த காலம் பாஸ்ட ஒன்று எடுத்து அதை சொல்லுவாங்க. அந்த பாஸ் சீன்ஸ் மட்டும்தான், அந்த பாஸ் சீன்ஸ் மட்டும்தான் கொஞ்சமாச்சும் ரசிக்கபடி இருக்கு. அதை தவிர்த்து வேற எதுவும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லை. ஆனஸா சொல்றேன். நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். சத்தியமா இந்த படம் நல்லா இல்லை. எனக்கு சுத்தமா பிடிக்கல படம். பார்க்கவே முடியல. எதுக்குதான் பார்த்தோன்னு ஹெச்டியே பொறுமையா ஓடிடில வந்து பார்த்துல நம்ம தோணுச்சு. ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண படம். சரி, இவங்க இந்த லீக் டிவேஷன் தான் மொக்கையா இருந்துக்குது, ரொம்ப மோசமா ஸ்கிரீன் பிளே இருக்கு. சரி, என்ன பண்ண தேட்டருக்கு ஃபுட்டேஜ் ஆட் பண்ணியிருக்கான்னு நினச்சி போய் பார்த்தேன். பண்ணியிருந்தாலும் படம் பேசுறான். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆக மொத்தம் ஆனா ஒன்று சொல்லிக்கிறோம் கைஸ், இந்த படம் யாருக்கு பிடிக்குன்னா தீவிரமான விஜய் ஃபேன். விஜய எப்படியாச்சும் ஸ்கிரீன்ல பார்த்தே ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படத்துல எந்த ஒரு குறையும் குறையா தெரியாது. அதுவும் இப்போ விஜயவே சிஎம் ஆயிட்டாரு. ஸோ இப்போ விஜய் சிஎம் ஆனால இப்போ அந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எந்த சீனை பத்தி என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆனால் என்னால முடியல. அதை நான் ஒத்துக்கிறேன். நான் விஜய் பிடிக்காதான்னு சொல்ல வரல. சத்தியமா சொல்ல எனக்கு சிஎம் ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் மூவியா பார்ப்பேன். ஸோ எனக்கு மூவியா பார்க்கறதால எனக்கு அந்த மூவி கனெக்ட் ஆகலை. ஆனா நீங்க மூவியை பார்க்க மாட்டீங்க, விஜயா பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு அது நல்லாவே கனெக்ட் ஆகும். ஸோ படம் நல்லாவே வசூலாகும். ஏன்னா எல்லாருமே அங்க விஜயை தான் பார்க்கறாங்க தவிர தளபதியை மாசா பார்க்கணும், அவ்வளவுதான். எது தேவை. அதனால மட்டுமே, அதுவும் கடைசி படம் வேற, அதனால மட்டுமே எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். ஆனா ஒரு படத்தை படமா பார்க்குறவங்களுக்கோ, படத்தை இன்ட்ரெஸ்டா கனெக்ட் ஆகும் நினைக்கிறவங்களுக்கு, என்ன மாதிரி ஆளுங்களுக்கோ, ரிவ்யூவர்ஸ்க்கோ இந்த படம் சுத்தமா கனெக்டே ஆகாது. ரசகஸ் இல்லை, பாசிட்டிவ் ஒன்று தான். நீங்கள் விஜய் தேவ ஃபேனா, விஜயை பார்த்தே ஆகாம ஸ்க்ரீனில் நீங்கள் தாராளமாக பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் படம். இது பாசிட்டிவ். நெகட்டிவா, ஸ்க்ரீன் பிளேவோ, ஃபைட்டோ, ஸ்டோரியோ எதுவுமே படத்தில் ஒட்டவே இல்லை. இந்த ஃப்ளாஷ்பேக்கை தவிர்த்து, ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் எம்ஜிஆர் சீனை காட்டுறாங்களோ அங்கெல்லாம் நல்லா இருக்கும். இதை தவிர்த்து படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல எதுவும் பெருசாக கிடையாது. தட்ஸ் ஆல் வீடியோ கைஸ். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிட்டு இருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பார்த்த ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பாய்.